மங்களேஸ்வரம் ஜெகதீஸ்வரி மன்னதியின் மல்லீஸ்வரி நந்தநல்லூர் ராஜேஸ்வரி பாகேஸ்வரி யோகேஸ்வரி லோகேஸ்வரி மேல்மலையனும் ரங்காள பரமேஸ்வரி உறையூர் வெக்காளி உஜ்ஜயினி மாகாளி சிறுவாச்சூர் மதுரகாளி திருவக்கரை பக்ரகாளி பத்ரகாளி ருத்ரகாளி நவகாளி தெத்துப்பட்டி ராஜகாளி அம்மா தாயே நாச்சியம்மா பேச்சியம்மா நாடியம்மா காரியம்மா ஆலயம்மா சோலையம்மா உண்ணாமுலையம்மா என் மாங்கல்யம் நிலைத்திருக்க அருள்வாய் நீ மைசூரு சாமுண்டி வருவாய் நீ மகமாயி மாரியம்மா திரிசூலி நீலியம்மா முப்பாத்தம்மா பாளையத்தம்மா முண்டகக்கண்ணி திரௌபதி அங்காளம்மா அரணி படவேட்டம்மா அந்தனாரி தாயே உத்தரகாண்டம்மா மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா அலமேல மணிமகுடம் என் தாய் தந்த பூங்கரகம் ஒன்ன நினைச்சபடி முன்ன ஜெயிக்கும்படி வேண்டும் வரதா மாரியம்மா 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 திரிசூலியம்மா நீலியம்மா மண்ணுக்குள் நீ நல்ல நீரம்மா காத்தோ கனலோ நீயம்மா வானத்தை போல் நின்னு பாரம்மா வந்தேன் தேடி நானம்மா இந்த மனம் முழுதும் நீதானே வந்த வழி துணையோ நீதானே தங்க திருவடிய தொழுதோமே இங்கு மனம் முருக அழுதோமே ஈரேஸ்வரி காமேஸ்வரி பேரான நீதானே மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா வானெல்லாம் வாழ்த்துத்தான் கேட்கட்டும் வாழ்வே வளமே பார்க்கட்டும் நீ எங்க தாய் என்று காணட்டும் நிழலும் நிஜமா மாறட்டும் சக்தி முழுதும் தந்து காப்பாயே முக்தி நிலையை தந்து சேர்ப்பாயே பக்தி மனம் விரும்போ என் தாயே நித்தம் பரிதவிக்கும் உன் சேயே சாட்சி சொல்லும் தாயே துணை நீ எல்லாம் பூவாக மாறட்டும் மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா அலமேல மணிமகுடம் என் தாய் தந்த பூங்கரகம் நிலையாக நிலைக்க வைக்கும் நினைச்சதெல்லாம் பலிக்க வைக்கும் உன்னை நினைச்சபடி உண்மை
நீலியம்மா மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா. தாயே மேட்டுப்புதூர் மாரியம்மா, எங்க எல்லாரையும் நீ தான் நல்லபடியா வாழ வைக்கணும் தாயே மாரியம்மா. என் பையன் கார்த்திக்கும் பொண்ணு கவிதாவும் நல்லபடியா வாழ நீ தான் அருள் புரியணும் தாயே மாரியம்மா. ஏப்பா கடகராச, எப்பவுமே இருட்டாக இருக்கும்போது கோடையை எடுத்துட்டு வேலைக்கு போயிடுவ. இன்னைக்கு என்ன குடும்பத்தோட வந்திருக்கிறீங்க? வீட்டில் எது விசேஷமாப்பா? ஐயா விசேஷம்லாம் ஒன்றும் இல்லைங்கய்யா, பையன் படிப்பு முடிச்சுட்டு நேற்று தான் வந்தான். அது அது என்ன பேரிங் கண்ணு? அப்பா அது பேரிங் இல்லைப்பா, இன்ஜினியரிங். ஆமாம் ஆமாம், அந்த ரிங்கை முடிச்சுட்டு நேற்று தான் ஏன் வந்தான். அதான் அந்த ஆத்தாளை கையெடுத்து கும்பிட்டு போனா ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு கருணை காட்டுவான்னு தான் இன்னைக்கு காலையில் குடும்பத்தோட கோயிலுக்கு வந்துட்டேங்கய்யா. சரி, பையனை உத்தியோகத்தை அனுப்ப போகிற, கவிதாவை ஏன் நீ வீட்டிலே வச்சிருக்கிற? காலகாலத்தில் பார்த்து ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? ஐயோ பூசாரி தாத்தா, உங்களுக்கு தெரியாதா? நான் வந்துட்டு நர்சிங் ஹவுஸ் படிக்க போகிறேன். இங்கே பாருடி, நீ நர்சிங்கும் படிக்க வேண்டாம், ஒன்றும் படிக்க வேண்டாம். வீட்டில் எப்படி சோறாக்கணும், வீட்டில் எப்படி குழம்பு வைக்கணும், எப்படி துணி துவைக்கணுன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். வேற எதுவுமே பண்ண வேண்டாமா? ஐயோ அப்பா, அம்மாவை பாருப்பா. கொஞ்சம் சொல்லுறது சரிதானப்பா. அடுத்த வீட்டுக்கு போகிற பிள்ளைக்கு நீ ஏன் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிற? காலகாலத்தில் ஒரு நல்ல பையனை பார்த்து ஒரு கல்யாணம் பண்ணிட வேண்டியதானே? ஐயா இப்போவே கல்யாணம் பண்ணி கொடுத்து என் பொஞ்சாதி மாதிரி என் பொண்ணும் கல்லையும் மண்ணையும் சுமக்கணுமா ஐயா? என்னதான் அடுத்த வீட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குற பொண்ணாக இருந்தாலும் பெத்தது நான் தானையா. அது ஆசைப்பட்ட மாதிரியே படித்து முடிக்கட்டும். பூசாரி ஐயா, என் தங்கச்சி நர்ஸுக்கு படிக்கணும்னு ஆசைப்படுது. அவள் ஆசைப்பட்ட மாதிரியே படிப்பு முடிச்சதுக்கப்புறம் கல்யாணத்தை பண்ணிடலாம். சரி, நல்ல அம்மா, நல்ல பொண்ணு, நல்ல குடும்பம், சந்தோஷமா இருங்க. சரி, இங்கே பாருங்க, நீங்கள் அவளை படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க, தப்பு இல்லை. ஆனால் அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம படிக்க வைக்கிற அந்த பணம்லாம் இருந்தால் நாளைக்கு அவளுக்கு கல்யாண செலவுக்கு ஆகும்ல, அதுக்காக தான் சொல்கிறேங்க. அம்மா முதல்ல தங்கச்சி படிக்கட்டுமா, கல்யாணத்தை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம்மா. அப்பா நான் சொல்கிறேன் சரிதானப்பா? ஆமாங்க அண்ணம்மா, நம்ம புள்ள தலைக்கு மேலே இருக்கும்போது நமக்கு என்ன புள்ள கவலை? பையன் வேலைக்கு போய் கை நிறைய சம்பாரிச்சு அவன் தங்கச்சி கல்யாணத்தை சும்மா ஜாம் ஜாம்னு பண்ணிட மாட்டான். ஏம்மா நீ நர்ஸுக்கு படித்த பின்னாடி அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஊசி போடுவில்ல கண்ணு? அப்பா இது என்ன கேள்வி? உங்களுக்கு போடாம கண்டிப்பா போடுவேன். ஆனா அதோ இந்த அம்மாவுக்கு மட்டும் நான் போடவே மாட்டேன். அடியே, எனக்கு ஊசியும் போட வேண்டாம், பாசியும் போடவே வேண்டாம். நான் அம்மான்றத மறந்துடாம இருந்தா சரி, போடி இவளை. ஐயோ அம்மா, சும்மா விளையாட்டுக்கு சொன்னம்மா, இதுக்கு போய் கோவப்படுறியே? என் அம்மா தான் நல்ல அம்மா. ஆமாம் ஆமாம், அம்மானாவே எப்போவுமே நல்ல அம்மாவாக தான் இருப்பாங்க, புரிஞ்சுக்கோ. சரி சரி, புரிஞ்சுக்கிட்டேன். பாருங்க,
மாங்கல்யம் தவழும் மகராசிவதனம் மலர்ந்தாலே போதும் வேறேது உலகம். மாங்கல்யம் தவழும் மகராசிவதனம் மலர்ந்தாலே போதும் வேறேது உலகம். எடுத்தாலும் என்ன ஏழேழு பிறவி நீதானே கண்ணே எனக்கேற்ற மனைவி. ஆனந்தம் விளையாடும் வீடு 4 அன்றில்கள் ஒன்றான கூடு. இது ஆனந்தம் விளையாடும் வீடு. இமை போல 2 விழி காக்கும் தாயே எது வந்த போதும் சுமை தாங்கி நீயே. எது வந்த போதும் சுமை தாங்கி நீயே. நீதானே எங்கள் திருக்கோயில் விளக்கு, நீ இல்லை என்றால் தெரியாது கிழக்கு. ஆனந்தம் விளையாடும் வீடு 4 அன்றில்கள் ஒன்றான கூடு. இது ஆனந்தம் விளையாடும் வீடு. ஹலோ, யார் பேசுறது? ஓ, நம்ம இன்ஜினியர் சத்திவேலா. என்ன எதை கட்டுக்கல் ரெண்டோடா? அப்புறம் 3/4 ஜல்லி. சரி சரி, கனகராஜ் வந்தோடனே உனக்கு லோடு அனுப்பிச்சு விட சொல்கிறேன். சரி சத்திவேலா, 2 இடம் பாக்கி இருக்குது. அப்படியே அந்த வண்டியில் பணத்தை கொடுத்து விட்ருப்பா. சரி சரி, வேற என்ன லோடு வேணாலும் கேளு, உடனே அனுப்பிச்சு விட்றேன். சரி வச்சிடலாமா? ரைட். என்னடா எங்கடா போச்சோன்னு இங்க வந்து இருக்கிறா? சாரிப்பா, மறந்தே போயிட்டேன். பிரியா இன்னைக்கு படிப்பு முடிச்சு ஊருக்கு வர்றா, ஸ்டேஷன் போய் பிக்கப் பண்ணிக்கன்னு சொன்னீங்க. மறந்தே போயிட்டேன். இந்த உடனே போய் கூட்டிட்டு வந்துடுறேன்ப்பா. உங்க 2 பேத்துக்கும் நான் ஒருத்தி இருக்கிறது ஞாபகம் இருக்கா இல்லையா? நான் ஒருக்கி இருக்கிறத மறந்தே போயிட்டீங்களா? என்ன ஓதிச்சுக்காத கண்ணு. அவன்கிட்ட அருமன்கிட்ட அப்பவே சொன்னேன். ஆமா பிரியா, படிப்பு முடிச்சுட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வருவா, போய் கூட்டிட்டு வாடான்னு நேத்தே சொல்லிட்டேன். அவன் தலை ஆட்டிக்கிட்டு கேட்டா மறந்துட்டு சொல்றான். சாரி பிரியா, அப்பா சொன்னாரு, நான் தான் மறந்துட்டேன். சாரி பிரியா. உனக்கெல்லாம் தங்கச்சின்ற ஒருத்தி இருக்கிறது இருந்தா ஞாபகம் இருந்தா தானே என்ன உனக்கு ஞாபகம் இருக்கும்? என்ன மன உளைச்சல் உன் மேல நான் நாளைக்கே கேஸ் போட்டாலும் போட்டுருவேன். புரியுதா? உங்களை 2 பேரையும் நான் விட போறதா இல்ல. உங்க மூல ஒரு கேஸ், இவங்க மூல ஒரு கேஸ். புரியுதா? ஓச்சிக்காத கண்ணு. ஆளுக்கு 2 நோட்டீஸ் அனுப்பினாதான் உங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். என்ன நோட்டீஸா? இந்த மேட்டுப்புதூர்ல நாடக மன்றம் போடுறாங்கன்னு அந்த டிராமா நோட்டீஸா இல்ல கோயில் கும்பாபிஷேக நோட்டீஸா? ஐயோ அப்பா, நான் ஒரு வக்கீல்ன்றதை மறந்துட்டு பேசாதீங்க. மா, வக்கீலுக்கு படிக்க வச்சதே நான் தான்மா, அதை மறப்பேனா? அப்படி ஞாபகம் இருந்திருந்தா என்னையே ஆள் அனுப்பல, கூட்டிட்டு வரதுக்கு வண்டியும் அனுப்பல. அதுதான் முதலுக்கே சொன்னேன். அந்த அருமை அண்ணங்கிட்ட சொல்லிட்டேன், என் மேல அது தப்பு இல்லைம்மா, நேத்தே போய் கூட்டிட்டு வான்னு சொன்னேன். மறந்துட்டு இன்னும் தலையை ஆட்டிக்கிட்டு இருக்கிறான். பிரியா, இது கோர்ட்டு இல்லை, நம்ம வீடு. அதை மறந்துட்டு நீ பேசிக்கிட்டு இருக்காரு. இது பார், இந்த பிரியா எது செஞ்சாலும் அது சரியா தான் இருக்கும். அண்ணனா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் சரி,
இந்த பிரியாவை கோவப்படுத்துற யாரா இருந்தாலும் சரி, கேஸ் தான். ஏமா எங்களையே இந்த பாடுபடுத்துறிய, உன்னைய கட்டிக்கு போறவன் என்ன பாடுபடுறானோ தெரியல. மேட்டுப்புதூர் மாரியம்மா நீதாம்மா காப்பாற்றணும். அப்பா, என்ன கட்டிக்க போறவனா இருந்தாலும் சரி, என்ன படிச்ச அந்த கடவுளே இருந்தாலும் சரி, தப்புண்டா தப்புதான். தட் இஸ் பிரியா, BABL. ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரியா, மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துறேன், இது கோர்ட்டில் நம்ம வீடு. அப்பா, உங்க பிள்ளைக்கு நீங்க ரொம்ப ஓவரா செல்லம் கொடுக்குறீங்க. இது நல்லதுக்கு இல்லை, நான் சொல்லிட்டேன். ஏய் அது நீ பிள்ளையா பிறந்த இவ பையனா பிறந்திருக்க வேண்டியாள்ரா. அந்த கடவுளை மாத்தி பறிச்சான். ஏமா நீ வந்து வராத, அவனால என்னம்மா சண்டை. நீ போய் குளிச்சுட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுமா. அது வாடா, கோரிக்கை போலாம். பசுபதி, எனக்கு முன்ன இருந்ததோட பர்சனாலிட்டி குறைஞ்சி போச்சாடா? ஏன்னா திடீர்னு உங்களுக்கு இப்படி ஒரு சந்தேகம்? இல்லை, நானும் ஏவோட ஸ்டைலாக இருக்கிறேன். ஆனால் ஒரு மயில் கூட மாட்ட மாட்டேங்குதே. அட மயில் வேண்டாம், ஒரு குயில், ஒரு சிட்டு, இப்படி ஏதாவது இந்த நோம்பியில் ஃபிகர் மாட்டுவோன்னு பார்த்தா எதுவுமே மாட்ட மாட்டேங்குது. உள்ளூர் குமரிங்க தான் யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னா, வெளியூர்காரி கூட யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்களா? அந்த அளவுக்கு நம்ம பேரும் புகழும் உள்ளூர்ல இருந்து வெளியூர் வரைக்கும் பரவி கிடக்குதுன்னா தெரிஞ்சுக்குங்க. என்னடா தம்பி சொல்ற நீ? பின்ன என்னன்னா, நேத்து நம்ம ஊர் மாரியா கோயில் நோம்பிக்கு கரகாட்டாட வந்த கரகாட்டக்காரிக்கு பணம் குத்துற சாக்குல நீ அங்க கை வைக்க, அவ உங்க அன்னத்துல கை வைக்க, அது நம்ம ஊர் மாணிக்கமலை பசங்கள்லாம் செல்போன் கேமராவில் படம் பிடிச்சி வச்சிருக்கானுங்கண்ணே. இன்னைக்கு வீட்டுக்கு வீடு தின்னைக்கு தின்ன இதை பத்தி தானே பேசிக்கிறாங்க. டேய், நம்ம ஊர் பசங்க இந்த மாதிரி விஷயங்களை படம் எடுக்கிறதுல ரொம்ப வேகமா இருக்காங்கடா. இன்னும் நேரடி ஒளிபரப்பு ஒன்று தான் பண்ணல. இப்படி கரகாட்டக்காரிக்கிட்ட அடி வாங்கிட்டு இருந்தா எந்த பொம்பளைன்னா நம்மளை பாப்பா? டேய் தம்பி, கரகாட்டக்காரிகிட்ட நான் அடி வாங்கினது மட்டும்தான் நம்ம ஊர் பசங்களுக்கு தெரியும். ஆனா அதுக்கப்புறம் அவளை நான் கரெக்ட் பண்ணது யாருக்கும் தெரியாதுடா. என்னடா தம்பி, அண்ணனை அப்படி பாக்குற? இல்ல, மொச பிடிக்கிற நாய் மூஞ்ச பார்த்தா தெரியும்னு சொல்லுவாங்க. உன் மூஞ்ச பார்த்தா அப்படி எதுவும் தெரியலையே. டேய், நீ ஒருத்தனே போதும்டா ஏன் மான மரியாதையெல்லாம் வாங்குறதுக்கு. ஏன்னா திடீர்னு அழுவுற? ஐயோ, நான் என்னன்னு சொல்லுவேன்டா, ஏதுன்னு சொல்லுவேன், நான் எப்படிடா சொல்லுவேன் தம்பி? ஐயோ, நல்லா இருந்தாங்க, பைத்தியம் பிடிச்சு போச்சு. டேய், எனக்கு பைத்தியமெல்லாம் பிடிக்கலடா. இந்த பாதி பிள்ளைய நினைச்சு தாண்டா அழுவுறேன், இந்த பாதி பிள்ளைய நினைச்சு தான் அழுவுறேன். தாயே மாரியம்மா, உனக்கு கண்ணு இல்லையா? அட மாரியாயி, உனக்கு கண்ணு இல்லையா? யோ யோ யோ, ஏயா ஏடி ஒப்பாரி வைக்கிற? கண்ணு ஒன்ன நினைச்சுதான் கண்ணு நான் ஒப்பாரி வைக்கிறேன். எது என்ன நினைச்ச? என்ன நினைச்சு நீ ஏன் ஒப்பாரி வைக்கிற? கண்ணு, உன் கல்யாணத்துக்கு தான் என்ன கூப்பிடல. உன் வீட்டுக்காரர் செத்தது கூட உங்க அப்பா என்கிட்ட சொல்லியே கண்ணு. யோ, என்னையே நினைச்சிட்டு இருக்கிற? நானே நர்சிங் கோர்ஸ் படிக்க போயிட்டு இருக்கேன். என்ன பார்த்து அதே இதையும் பேசிட்டு இருக்கிற? அது கல்யாணம் ஆகாத பொண்ணை பார்த்துட்டு உன் புருஷன் செத்தான்னு கேட்குற? உனக்கு வெக்கமா இல்ல? ஏயா, உங்க செத்து நானும் ஒப்பாரி வைக்கணுமா? மூஞ்சி மாலையும் பாரு, பண்ணி பையல. சீ, டேய் தம்பி, நர்ஸு
படிக்கிற பிள்ளைங்களாம் வெள்ளச்சீலை தான் கட்டுவாங்கன்னு எனக்கு தெரியாமல் போச்சுடா. ஏண்டா நாம் அசிங்கப்பட்டத யாரும் பார்க்கலையே. அதான் இந்த ஊரே பாக்குது. உன் மானம் மட்டும் போறது இல்லாம உங்களோட சேர்ந்து எங்க ஓமனமா காத்துல பறக்குது. வா முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணுவோம். அப்பா டேய் எங்க இருந்துடா வர்ற டேய் தம்பி அப்பா நம்ம புள்ளாண்டி ஆத்துக்கும் ஆ நம்ம மேட்டு சந்தைக்கும் ஆ டயரை உருட்டுனதுல ஆ. நாம ரொம்ப சங்கி போயிட்டோம்டா. ஆமாடாண்ணா டயரை உருட்டுனதுல அப்படியே சங்கி போயிட்டோம்டா. நானும் வெள்ளி சந்தையில ஆ. டயரை உருட்டி விளையாண்டுட்டு இருந்தேன். ஆ. அந்த போண்டா கடைக்கார ஆயா இல்ல ஆ. போண்டா கடைக்கார ஆயா ஆ. அந்த ஆயா ஆ. கண்ணமா இடிச்சு ஆ. ஏடா கரண்டி வாயா ஏடா கட்டி தின்னு எங்களா இங்க வந்து டயர் விட்டுறா அப்படின்னு கண்டபடி திட்டி முடிச்சுறாங்க. விட்றா தம்பி, அந்த பாட்டியாளுக்கு எங்கடா தெரியும் நம்ம உருட்டுறது இருக்கிற சுகம் இருக்குதே சுகம் அந்த கிழவிக்கு எங்கடா தெரியும். ஆமாண்ணே அதுவும் கரெக்ட் தான். அண்ணோ நாம இன்னமேட்டு டயருங்க உருட்ட கூடாதுண்ணே. டயரை நேரம் உருட்டிட்டு ஆ. அப்படியே அரேபியா போயிடணும். என்ன சொன்ன? அரேபியாவுக்கு போயிடணும். அரேபியா போயிடலாமா? ஆமாண்ணே. டேய் தம்பி நினைச்சேன்டா அங்கதான் பிள்ளையா செவச்சாவன்னு இருப்பாங்க, அவங்கள வச்சு நீ குதிரை ஏறலான்னு ஐடியா போட்டுட்டேன். உன் புத்தி எங்கடா போகும் டே? எப்ப பார்த்தாலும் குதிரை ஏறப்பிள்ளையா இருக்கிறடா டே. தம்பி அது சேர தம்பி, அரேபியா போறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நடுவுல எவ்வளோ பெரிய கடல் இருக்குமேடா, அதுல எப்படா நம்ம உருட்டுறது? டே அண்ணா என்னடா நாடு, நானும் நீயும் பார்க்காத கடலா இல்ல பார்க்காத கிணறா? என்னமோ புதுசா கடலை பார்க்குற மாதிரி பேசுறடா டே. நம்ம எத்தனை கடலை பார்த்தாலும் அதோட ஆழத்தை பார்க்க முடியலடா தம்பி. அண்ணா கடல்னா நமக்கு பயமா இருக்குது. டே அண்ணா இந்த வருஷம் கடலோட ஆழத்தை பார்த்துருவோம். அது சேரா தம்பி, கடலுக்கு நம்ம எப்படா போறது? உன் பேர் தாண்டா அறிவு டே. மண்டல ஒரு மண்ணு இல்லடா. என்னடா தம்பி இப்படி சொல்ற? ஆமாடா இதுக்கு பேர் என்னடா? டயரு. இதா தண்ணியில தூக்கி போட்டோம்னு வச்சுக்கா என்ன ஆகும்? மதக்கம். அப்படியே அதை புடிச்சுக்கிட்டு அப்படியே கடலுக்கு போய் அப்படியே அரேபியா போயிடலாம்டா. அது சரி, கடல் வரைக்கும் நம்ம இப்ப எப்படி போறது? டேய் மறுபடியும் அறிவு கட்டங்கிறத நிறுத்திட்டே இருக்கிறேடா டேய். தம்பி நம்ம இப்படியே சொல்லிட்டு இருக்கிற நம்ம புல்லாம்பட்டி ஆத்துல தண்ணி வரும்போது இந்த டயரை தூக்கி போட்டோம்னு வச்சுக்க, அப்படியே லபக்குன்னு 2 பேர் தொத்திக்கிட்டு அப்படியே வேலூர் காவேரி ஆத்து வழியா அப்படியே கடலுக்கு போயிடலாம்டா. அது சரிடா, சரி சரி, அப்படியே கடலுக்கு போய் அரேபியா போயிடலாம். ஏய் தம்பி, நம்மளே பாக்குறதுக்கு தவக்கல மாதிரி தம்மாத்துன்னு இருக்கிறோம். நான் சொல்றா டேய், என்னையாடா சொல்றா? நம்ம ஒரு பொம்பளை வேற பல்கா இருக்காங்களா, பெரிய அண்டாவா வந்து தூக்கிட்டு ஆத்துல தண்ணி மாக்கும் போது நம்மளையும் சேர்ந்து மோந்துட்டு போயிடுவாங்கடா தம்பி. டேய் அண்ணா நம்ம ஊர் பொம்பளைங்க இப்ப யாரா அண்டாவில தண்ணி மோக்குறாங்க? அப்புறம் அதுதான் நம்ம ஊர் தலைவர் வீட்டுக்கு பைப் போட்டு அப்படில பைப்பு என்னது வீட்டுக்கு கொலாய போட்டு விட்டாரா? அத திறந்து உடனே அப்படியே புஷ்னு வருதுடா. எந்த பொம்பளையும் அண்டாவையும் தூக்க மாட்டாங்களா, நம்மளையும் தூக்க மாட்டாங்களா? டேய் அண்ணா எங்கடா நம்ம அப்ப அந்த ஆளி வேலை காணா? அவன் எங்கேயாவது டீ கடையில ஏதாவது பொம்பளை டீ ஆத்துவது வாயின்னு பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பான். ஏடா டேய் வயசு தாடா ஆகுது அவனுக்கு. டேய் அவன் நம்மள பார்க்காம அவனாலையும் இருக்க முடியாது, நாமளும் அவனை பார்க்காம இருக்க முடியாது. அவன் நம்மள பார்த்து 4 திட்டினாடா நமக்கு நல்லா இருக்கும். ஆளே காணமே. அது இல்லாமடா அவன் 4 பேர்த்த சோத்த நல்லா தின்னுவிட்டு அப்படி கடானான்னு இப்படி வந்து நம்மள போட்டு 4 மொத்தம் மொத்தலினா அவனுக்கு தின்ன சோறே செரிக்காதுடா தம்பி. டேய் அண்ணா
ஆனா எனக்கு ஒரு சந்தேகம்டாண்ணா. என்னடா சந்தேகம்? நம்ம அண்ணன் ஆ. நம்ம அப்பன் ஆ. நமக்கு ஆ. எதை வாங்கி கொடுத்தாலும் ஆ. ஒன்ன வாங்கி ஆ. ரெண்டா ஒட்டச்சு ஆ. ஆளுக்கு பாதியா தரான். ஆமா. இவ்வளவு ஏன் ஆ. 1 மீட்டர் துணி வாங்கினா கூட ஆ. டர்ன்னு ஆ. ரெண்டா கிழிச்சு தாண்டா தரான். ஆமா. அப்படி இருக்கும்போது ஆ. இந்த ரூபா நோட்டு மட்டும் ஆ. நம்ம 2 பேத்துக்கும் ஆ. ஆளுக்கு ஒண்ணா கொடுத்து நம்மள பிரிக்க பாக்குறான்டா நம்ம அப்பன். ஏய் தம்பி, நம்ம இனிமேல் ரூபா நோட்டை அப்பம் கொடுத்தான்னு வச்சுக்க, ரெண்டா கிழிச்சு தான் வாங்கணும். ஆமாடாண்ணா. நம்மளை யாரும் பிரிக்க பிரிக்க முடியாது முடியாது. தம்பி. பிரிக்க முடியாது. பிரிக்க முடியாது. ஐயோ, வந்துட்டாயா வந்துட்டாயா கழுதிக்கு மூக்கு வேத்த மாதிரி வந்துட்டாயா. கரெக்டா வந்து நிக்கிறான் பார். அருவட்ட நாய்களா, வயிற்றுக்கு சோறு திங்கிறீங்களா இல்ல வேற ஏதாவது திங்கிறீங்களா? டேய் அப்பா, நான் சோறு தாண்டா தின்னேன், நீ எனத்தரா தின்ட்டு வந்த. டேய் அடி சார். ஐயோ டேய், உங்களுக்கு கொஞ்ச நாள் அறிவு இருக்காடா? இப்படி அரக்கால் தவசரை போட்டுக்கிட்டு இப்படி வீதியில டயர் ஊற்றி விளையாடுறீங்களே, உங்களுக்கு நல்லா இருக்குதாடா? ஏன்டா இந்த ஆண்டிக்கவுண்ட மானத்தையே வாங்குறீங்க? உங்க 2 பேருக்கும் அம்மா இல்லாத பிள்ளைங்க செல்லம் கொடுத்து வளர்த்தா இப்படி அறிவு கட்ட முண்டங்களா இருக்குங்கடா, எரும மாட்டு பசங்களா. டேய் தம்பி, அப்பம் பாரா நம்மள எரும மாட்டு பசங்க திட்டுறானா? ஏண்டா டேய் தகப்பா, யார பாத்துறா எருமாட்டு பையங்கறா? டேய் எங்க அம்மா அப்படியே சக்க சவையான பசுமாடு மாதிரி இருப்பாங்கடா. அவங்களுக்கு பிறந்த நாங்க எருமாட்டு பசங்களா? டேய் எங்க அம்மா பத்தி ஏதாவது தப்பா பேசுறீடா, அப்படியே கொன்னு விடுடா தகப்பா. டேய், உங்க 2 பேரும் பெத்ததுக்கு நான் போட்டுக்கிற செருப்பு கழட்டி நானே அடிச்சுக்கிட்டேன். ஐயோ அப்பா, நம்ம ஊர்ல வேற மாரியா நோய் போட்டிருக்காங்களா, அதை பார்த்து நான் அந்த நேரம் செருப்பு போடாம போயிட்டேன். இல்லைன்னு வச்சுக்க, நானே கழட்டி கொடுத்துருவேன். டேய், இங்க வாங்கடா. டேய் வாங்கடா. ஏன் அடிக்க மாட்டீங்களா? அடிக்க மாட்டேன், வாங்கடா. அம்மா சத்தியமா? டேய் 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 அம்மா சத்தியமா அடிக்க கூடாது. டேய், இங்க பாருடா. ஐயோ டேய், உங்க நேரத்துக்கு உங்க 2 பேத்துக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா, டேய், அடிமாடுங்களா? ஏண்டா அப்பகிட்ட விளையாடாத. நேரம் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா பண்ணி குட்டி போடுற மாதிரி 10-15 பெத்தல் இருப்பீங்க. டேய், இப்ப சொல்றேன் கேட்டுக்குங்க. இந்த டைலர் சொன்னா, இவன் சொன்னான்னு மறுபடியும் இப்படி டயர் போட்டுக்கிட்டு டயர் விட்டுறத பார்த்துன்னு வச்சுக்க, நான் உங்களை பாத்திரத்திலேயே கை காலம் உடைச்சு துணிச்சு போடுமா. துணிச்சு வயசு பசங்களா நேரங்காலமா ஊடு வந்து இருக்குடா. ஐயோ டேய் தம்பி, மறுபடியும் பாடுறா நம்மள பரதேசி பசங்க வேற திட்டிட்டு போறான். டேய் அண்ணா, அது நம்ம அப்போட செல்ல பேரு, அதான் நம்மள சொல்லி திட்டிட்டு போறான். அதான் வா நாம போய் உருட்டுவோம். டேய் ஆதி, இன்னைக்கு சம்பள நாள்ரா, இங்கே இன்னும் கனகராஜா காணோம். ஒரு எட்டி போய் பாட்டு வரையா, ஆளுங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணும்டா. அப்பா, அவங்க நம்மக்கிட்ட வேலை செய்கிறாங்க, நாம் அவங்களுக்கு கூலி கொடுக்கணும். அதை விட்டுட்டு அந்த கனகராசனுக்கு கொடுக்க சொல்கிறீங்களே, இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன். நாம முதலாளியா இல்லை அந்த ஆள் முதலாளியா? ஓ அப்படிங்கிறியா? சரி, இந்த வாரம் எத்தனை ஆளுங்க வேலை செஞ்சாங்க? அது நோட்டை பார்த்தா தாப்பா தெரியும். அப்படியா? இந்த வாரம் பாறையிலிருந்து எத்தனை லோடு ஜல்லி போச்சு வெளியா? அப்பா, அதையும் நோட்டை பார்த்தா தாப்பா தெரியும். இந்த வாரம் எத்தனை லோடு ஸ்டாக் இருக்குது பாறையில்? அப்பா, அது குவாரில் போய் பார்த்தா தாப்பா தெரியும். சரி சரி, குவாரி நோட்டை எடுத்துட்டு அந்த கனகராஜா பாட்டு வா. அப்பா, நான் சீரியல் வைக்கிற பார்க்க அப்படியா? கிளம்பிட்டேன். கனகராஜ் வீட்டு வழியாக தான் போவேன். நான் வேணும்னா நீங்கள் வர சொன்னதா சொல்லிட்டு போட்டுமா? சரிம்மா, போயிட்டு பத்திரமா பார்த்து போயிட்டு வாம்மா. ஓகேப்பா. ஐயா ஐயா வணக்கம் ஐயா. கனகராஜ, இன்னும் தண்ணி உன்னதாப்பா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த வாரம் எத்தனை ஆளுங்க வேலை செஞ்சுருக்காங்க? ஐயா, ஆம்பளை ஆள் 60 பேருங்க, பொம்பளை ஆள் 40 பேருங்க,
அதில் ஒரு 5 பொம்பளை ஆள் மட்டும் அரை நேரம் லீவுங்க. அப்படியா? இந்த வாரம் எத்தனை நட ஜல்லி நம்ம பாறையிலிருந்த கல் எத்தனை நட போயிருக்கு? ஐயா 1.5 ஜல்லி 40 நட போயிருக்குங்க. 3/4 ஜல்லி 60 நட போயிருக்குங்க. இன்னும் ஒரு 30 நட மீதி வருங்க. டேய், கணக்கெல்லாம் சரியா இருக்கா? எல்லாம் சரியா இருக்குங்கப்பா. மொத்தம் இந்த வாரம் எவ்வளோ சம்பளம் வருது? ஐயா ஆம்பளை ஆளுங்களுக்கு 30,000 ரூபா வருதுங்க. பொம்பளை ஆளுங்களுக்கு 8,000 ரூபா வருதுங்க. ஆக மொத்தம் 38,000 ரூபா வருதுங்க. அப்படியா? இதில் 40,000 இருக்குது, 38,000 கூலி போட்டு 2,000 நீ வச்சுக்க, அப்புறம் கணக்கு பார்த்துக்கலாம். டே ஆதி, கணக்கு சரியா இருக்காடா? இப்போ சரியா இருக்குங்கப்பா. சரிங்க ஐயா, அப்போ நான் போயிட்டு வரேன். டே ஆதி, பாத்தியாடா, நீ நோட்டையும் ஏட்டையும் பார்த்தான் உனக்கு கணக்கு தெரியுது. ஆனால் அந்த ஆதிக்கு அத்தனையுமே மனசில் அத்துவிடா. டேய், நீ பேனாவில் இருக்கிற மையத்தாண்டா நம்புற, ஆனால் நான் கனகராஜனுடைய நேர்மை நம்புறேன்டா. அப்பா உங்க நம்பிக்கை வீண் போகாம இதே மாதிரி கடைசி வரைக்கும் இருந்தா சரிதான்ப்பா. சரிவா? அம்மா வேலைக்கு கிளப்புன்னு சொன்னாங்க. கார்த்தி, உனக்கு சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நீ சாப்பிட்டுட்டு கல்குவாரை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அப்பா பாவம் தனியே கஷ்டப்பட்டுட்டு நான் அப்பயும் அவர் கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கேன், வரேன். அம்மா நீங்கள் வீட்டில் இருக்குமா, நான் போய் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேம்மா. டேய், என்னடா கார்த்தி இப்படி பேசுகிற? உன்னை கல்லுடைக்கிறதுக்காகவா நானும் அப்பாவும் இன்ஜினியர் வரைக்கும் உன்னை படிக்க வச்சோம்? இல்லைம்மா, இவ்வளோ நாளாக நான் படிச்சுட்டு இருந்தேன், நீங்கள் கஷ்டப்பட்டீங்க. இப்போ நான் படிப்பை முடிச்சுட்டு சும்மா தாம்மா இருக்கிறேன். அம்மா இவ்வளோ வயசாகியும் நீயும் அப்பாவும் கஷ்டப்படுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. இங்கே பாரு, எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. ஏன்னா நீங்கள் என் கருவில் இருக்கும்போதே வயிற்றில் உன்னையும் தலையில் கல்லையும் சுமந்த வேண்டாம். இப்போ நீ கை நிறைய சம்பாதிக்க போறன்ற சந்தோஷத்தில் உங்கள் அப்பா 50 கல் சேர்த்தியே உடைப்பார் தெரியுமா? தேவையில்லாமல் அதையும் இதையும் போட்டு மனசை குழப்பிக்காம இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. பிரியா, கையெடு. அடேங்க அப்பா, எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சிங்க? உன்னை தவிர இவ்வளவு உரிமையா யார் என் கண்ணை பத்துவாங்க? ஆமா, திடீர்னு வீட்டு பக்கம் வந்துட்டா யாரா வந்துடுவாங்க. நீ கிளம்பு கிளம்பு. அது நல்லா இருக்கே. நீங்க என்ன பார்க்க வந்திருந்தா நான் எதுக்கு உங்களை பார்க்க போறேன்? நான் ஊர்ல இருந்து வந்து 2 நாள் ஆச்சு. நீங்க என்ன பார்க்க வந்தீங்களா? இல்ல உங்களுக்கு பிரியா, என் மேல காதலே கிடையாது. இல்ல பிரியா, கல்குவாரிக்கு போறதா சொல்லிட்டு உன்னை பார்க்க வரதான் புறப்பட்டேன். அதுக்குள்ள உன்னை பார்த்த பிறகு காதல் வராம இருக்குமா? காதல் வந்தா இப்படி வெட்டி நாயம் பேசிட்டு இருக்க மாட்டாங்க. பேசாம பேசாம வேற என்ன பண்ண சொல்ற? மக்கு காதலன் மேல காதலிக்கு காதல் வந்துச்சுன்னா கட்டி பிடிச்சுக்கணுமா? அப்படியே கண்ணத்திலே ஒன்று கொடுக்கணும். கொஞ்சம் விட்டு ஒரே அடி ஒட்டிக்குவியே. தொண்டையில தான் நினைச்சி மாமன் கிட்ட பேச போற மணிக்கணக்கா தூதுவளையல அரைச்சி தொண்டையில தான் நினைச்சி மாமன் கிட்ட பேச போற மணிக்கணக்கா
தூதுவளையல அரைச்சு தொண்டையில தான் நினைச்சு நானும் கூட பேச போறேன் மணிக்கணக்கா. தூண்டாமணி விளக்க தூண்டி விட்டு எரிய வச்சு ஓ முகத்தை பார்க்க போறேன் நாள் கணக்கா. தவம் இருந்தேன் உனக்காகத்தான் கண்ணே உனக்காகத்தான். நான் கூட மனசுக்குள்ள ஆசை வளர்த்திக்கிட்டு உன்னை பார்த்துதான் மாமா உன்னை பார்த்துதான். படமுத்து நக்கு இருக்கு மொத்தமும் தெளிய முறையிடலாமோ. சுத்தர கண்மல சிக்குன என்ன சிறையிடலாமோ. எத்தனை நாள் இப்படி நான் எங்கிறது. புது வளையல அரைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமன் கிட்ட பேச போற மணிக்கணக்கா. தூண்டாமணி விளக்கு தூண்டி விட்டு எரிய வச்சு ஓ முகத்தை பார்க்க போற நாள் கணக்கா. போனதில்லை ஒன்னாலதான் கண்ணே ஒன்னாலதான். யார் பேச்சு கேட்டாலும் என் காதில் கேட்பதெல்லாம் உன் பேருதான் மெத்தான் உன் பேருதான். இத்தனை நினப்பு என் மேல இருந்து எட்டி போகலாமோ. கட்டுப்பாடு இருந்தும் கட்டிக்கு முன்னே கூட்டிக் கொள்ளலாமோ. முத்தமிட்டா மோசம் என்ன உண்டாகும். புது வளையல அரைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமன் கிட்ட பேச போற மணிக்கணக்கா. தூண்டாமணி விளக்க தூண்டி விட்டு எரிய வச்சு ஓ முகத்தை பார்க்க போற நாள் கணக்கா. அந்த இந்திரன் சந்திரனும் மாமன் வந்தா எந்திரிச்சு நிக்கணும். அந்த ரம்பையும் ஊர்வசியும் மயிலுக்கு தொண்டுகள் செஞ்சிடணும். தூதுவளையல அரைச்சு தொண்டையில தான் நினைச்சு நானும் கூட பேச போறேன் மணிக்கணக்கா. தூண்டாமணி விளக்க தூண்டி விட்டு எரிய வச்சு உன் முகத்தை பார்க்க போறேன் நாள் கணக்கா. ஆமா பிரியா, நம்ம இப்படியே எத்தனை நாளைக்கு காதலிச்சுட்டே இருக்கிறது? நம்ம எப்ப கல்யாணம் பண்றது? நீ எவ்வளவு சீக்கிரத்துல சுயமா சம்பாதிச்சு எனக்கு சாப்பாடு போறியோ அவ்வளவு சீக்கிரத்துல நம்ம கல்யாணம் நடக்கும். கார்த்தி, என்னடா அம்மா, என்னடா இதெல்லாம்? அது வந்துமா. ஏய், என்னடா வந்து போய் அரஞ்சனா என்னங்க அள்ளுகிள்ளலாம் கொட்டி போயிடும். என்னங்க இது? தோளுக்கு மேல விழுந்த பையனை கை நீட்டிட்டு இவனை இப்படி கை நீட்டி அடிச்சு வளர்க்காம போனாலதான் நடுவுட்ல நின்று கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காண்டி. கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கான். கார்த்தி, இதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்றியா? சொல்லுடா. இது பாருங்க, நானும் உங்க பையனும் காதலிக்கிறோம், கல்யாணமும் பண்ணிக்க போறோம். நாங்க மேய்ச்சல். இதுல என்ன தப்பு இருக்கு? ஏம்மா, அவனுக்கு தான் புத்தி கெட்டு போச்சுன்னா வக்கீலுக்கு படிச்ச உனக்கு மாமா புத்தி கெட்டு போச்சு. ஏம்மா, இந்த விஷயம் பண்ணையாருக்கு மட்டும் தெரிஞ்சா கண்டந்துண்டமா வெட்டி போட்டுருவாருமா, கண்டந்துண்டமா வெட்டி போட்டுருவாரு.
இங்க பாருமா, உனக்கு 3 தலைமுறைக்கு உங்க அப்பா சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. ஆனா எங்களுக்கு சொத்தே மகன் மட்டும்தான். அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதை எங்களால தாங்கிக்கவே முடியாதம்மா. உனக்கு எஞ்சி கேட்டுக்கிற, தயவு செஞ்சு கிட்ட போயிடுமா. அப்பா, காதலிக்கிறது தப்பாப்பா? டேய், காதலிக்கிறது நான் தப்புன்னு சொல்லலடா. ஆனா இந்த பொண்ணை காதலிச்ச பாரு, அதுதான்டா தப்பு. கஞ்சிக்கு வழி இல்லாத நம்மள மாதிரி ஒரு ஏழை பொண்ணை கூட்டி வந்து, அப்பா நானும் இந்த பொண்ணு காதலிக்கிறோன்னு நீ சொல்லியிருந்தீனா, அந்த கடவுளே வந்து தடுத்தாலும் உங்க கல்யாணத்தை நான் பண்ணி வச்சிருப்பேன்டா. ஆனா நமக்கு காலம் பூரா கஞ்சி ஊத்துற அந்த பண்ணையார் பொண்ணை காதலிச்சு என் கௌரவத்தையே கெடுத்துட்டியடா, கெடுத்துட்டியே. டே கார்த்தி, நீ கை நிறைய சம்பாரிச்சு என்னையும் அப்பாவையும் நல்லபடியாக காப்பாற்றுவேன்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். ஆனால் பண்ணையார் பொண்ணை காதலிச்சு எங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை உருவாக்கிட்டியடா. இங்க பாரு, இதுக்காகவா நானும் உங்க அப்பாவும் இவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சோம்? இப்பவே சொல்லிடு, அந்த பொண்ணுகிட்ட சொல்லி நான் உன்னை மறந்துடுறேன், தயவு செஞ்சு நீ போயிடுன்னு சொல்லி அனுப்புடா வெளியே. இது பாருங்க, உங்களுக்கு வேணும், நான் உங்களுக்கு மருமகளா வரத பிடிக்காம இருக்கலாம். ஆனா இந்த ஜென்மத்துல அவனுக்கு நான் தான் பொண்டாட்டி, எனக்கு அவன் தான் புருஷன். இத யாராலையும் மாத்த முடியாது. கவிதா, ஒரு நிமிஷம். நான் உனக்காக தினமும் காலையில சாயந்தரம் கால் கடுக்க காத்துக்கிட்டு இருக்கிறேன். இப்படி கண்டும் காணாம போனா எப்படி கவிதா? எனக்காக நீங்க ஏன் காத்துட்டு இருக்கீங்க? என்ன கவிதா இது? பூவை தேடி வந்து எதுக்கு வரும்? எல்லாம் தேனை உறிஞ்சத்தான் கவிதா. இது இறக்கம்பூ, இதுல தேன் வராது. நீங்க தேவையில்லாம எனக்காக காத்துட்டு இருந்து நேரத்தை வீணாக்காதீங்க. கவிதா, ஏன் கவிதா இப்படி பேசுற? நான் உன் மேல உசிரியே வச்சிருக்கிறேன், என்னை ஏன் வெறுக்கிற? தினமும் 200 ரூபாய்க்கும் 300 ரூபாய்க்கும் ஏன் அப்பா அம்மா கல் எடுக்கிற வேலைக்கு போறாங்க. இது வரைக்குமே அவங்க எனக்கு எந்த குறையும் வச்சதில்லை. காதலிங்கிற பேர்ல நீங்க கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு வரதட்சணை கேட்டு என்ன கொடுமை பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா நான் என் அப்பா அம்மா கிட்ட கண்ணை கசிக்கிட்டு வந்து நிற்க முடியாது. அதனால இப்பவே சொல்றேன், இந்த காதல் கத்திரிக்கை இது எதுவுமே வேண்டாம். உங்க வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. கவிதா, இதுதான் பிரச்சனையா? வாங்கட்ட வரதட்சணை வாங்கி தான் வாழ்க்கை நடத்தணும்னு விதியா என்ன? ஏங்கட்ட இல்லாத காசு பணமா? கவிதா, நீ கட்டின புடவையோட வந்தா போதும், உன்னை காலம் போறான் நான் வச்சு காப்பாத்துறேன். சின்ன வயசுல இருந்து என் அப்பா அம்மா என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வளர்த்திருக்காங்க. ஏன் அவங்களுக்கு தெரியாதா என்னை எப்ப கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு? நீங்க பணக்கார பசங்க, நீங்க பல் இழிச்சதுமே நான் உங்க கூட வந்துட்டா என் அப்பா அம்மா என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தனால வேஸ்ட் ஆகும். அவங்க சாபம் என்னை நல்லாவே வாழ வைக்காது. இது பாருங்க, உங்களுக்கு என்ன மாதிரி வேறொரு கவிதை கிடைப்பா. ஆனா எனக்கு அவங்கள மாதிரியே ஒரு அப்பா அம்மா கிடைப்பாங்களா? அதெல்லாம் கவிதா. இது பாருங்க, நீங்க முதலாளி, அதனாலதான் நான் அசிங்கமா பேசாம மரியாதையா பேசிட்டு இருக்கேன். உங்க வழி வேற, என் வழி வேற. என்னை தயவு செஞ்சு என் வழியில போக விடுங்க, நான் போகணும். இந்த கோமணத்தை கட்டிக்கிட்டு அப்படியே உருட்டும் போது இருக்கிற சுகம் இருக்குதே, அடா 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 அடா, அருமையா இருக்குதுடா டே. ஆமாடா தம்பி, நாம இந்த மொட்டை வெயில்லையும் வேகாத வெயில்லையும் டயரை உருட்டுன்னு உருட்டுறோமா, அப்ப நமக்கு வேத்து ஒழுகுதா. இதை எடுத்து இப்படி இப்படின்னு தொடச்சிக்கிட்டு இப்படி விசிறும் போது அப்படியே சுகமா இருக்குதுல்ல அண்ணா? அதுக்கு இல்லடா,
நாம டயரை உருட்டிட்டு போவோமா? அப்பா மூக்குல சளி வரும்ல, சளி அப்படியே எடுத்து அப்படியே தொடச்சுக்கலாம். அது மட்டும் இல்லடா, தண்ணி ஊத்திட்டோம்னு வைய, அப்படியே இதையே அவுத்து அப்படியே தொடச்சுக்கலாம்டா. அப்புறம் நம்ம ஊர் தலைவர் இது வந்தாருன்னு வைய, அப்படியே உருவி சாலியா போடலாம்டா. தம்பி இத மட்டும் சாலியா போட்டான்னு வச்சுக்க, நம்ம தலைவர் இங்கேய மயக்க போட்டு விழுந்துருவாரு. ஏடானா எல்லாம் இதுல இருக்கிற செண்டு நாத்தம் தான். வெள்ளாட்டு கடாய்க்கு அடிக்கிற சோற நாத்தத்தை விட இதுல அடிக்கிற நாத்தம் நம்மளாலேயே தாங்க முடியல. அவர் எங்க தாங்க போறாரு? என்னடா இது கருமமா? இது என்ன உனக்கு தெரியாதாடா? இதுதான்டா கோமணம். டேய், எனக்கு வர்ற கோபத்துக்கு ஏன்டா தினம் தினம் என் மானத்தை வாங்குறீங்க? இப்படி கோமணத்தை கட்டிக்கிட்டு டயர் விட்டுறீங்களே, கொஞ்ச நாள் அறிவு இருக்குதாடா? அப்பா நேத்து எங்கடா என்ன சொன்ன? என்னடா சொன்ன? ஆக்கா டவுசரை போட்டுக்கிட்டே டவுசரை ஒரு டயரை உருட்டிட்டு இருக்கிறீங்களே, இந்த ஆண்டிக்கு அவனோட மானத்தை வாங்குறீங்கன்னு சொன்னியா இல்லையா? சொன்னேன். அதனாலதான் நானும் என் தம்பியும் நேரா டெய்லர் கடைக்கு போனோமா, அவர் 1 மீட்டர் துணியை கேட்டோமா, அவர் எடுத்து 2 கிழிச்சு ஆளுக்கு 1 கொடுத்து இதை கட்டிக்குங்கடா அப்படின்னாரு. அது குடுக்கல. என்ன சொன்னாருன்னா, நான் கொடுத்தேன்னு சொல்லு, உங்க அப்பா ஆண்டிக்கு அவனை ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்கிறாரு. நீ என்னடானா வந்தனே உம்மா திட்டிக்கிட்டே இருக்கிற. டேய், எனக்கு வர்ற கோபத்துக்கு அடிக்காரா? டேய் 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 இங்க பாருடா. டேய் டேய் தகப்பா, டேய் தகப்பா, நீ கோமணம் கட்டினதே இல்லையாடா? டேய் ஏடா இப்படி? டேய் இங்க பாருடா. டேய் நேத்து நீ என்னடா சொன்ன? என்னடா சொன்ன? நேத்து நீ என்ன சொன்ன கேட்டா? என்ன சொன்ன? ஏடா டவுசரை போட்டுக்கிட்டு டயரை உருட்டாதுன்னு சொன்னையா? சொன்னேன். அதனாலதான்டா இன்னைக்கு கோமணத்தை கட்டிக்கிட்டு உருட்டுறோம்டா தகப்பா. எனக்கு வர்ற கோபத்துக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. டேய் தகப்பா, இங்க பாருடா, எதுக்குடா எங்களை இப்படி திட்டிக்கிட்டே இருக்கிற? திட்டிக்கிட்டே இருக்கிறத பொழப்பாவே வச்சிருக்கிறேன். அந்த டெய்லர் கொடுத்தான்னு சொன்னேல, இந்த டெய்லரு இதை மட்டும் தான் சொன்னானா? ஆமா. ஏன் இந்த டெய்லரு தினமும் அவுத்து போட்டு அம்மனமா தினம் போறாப்ல இல்ல, அந்த மாதிரி உங்களையுமே இதை அவுத்து போட்டு அம்மனமா டயர் விட்டு சொல்ல. டேய் அண்ணா, நம்ம அப்பனை அவுத்து போட்டு அம்மனமா விட்டு சொல்லிட்டான். நாளையில இருந்து இதையும் அவுத்து போட்டு அம்மனமா விட்டுலாம்டா. டேய் தம்பி, இதுக்கு இருக்கிற நாளைக்கு வரைக்கும் நாம வெயிட் பண்ணோம்னா, இன்னைக்கு ஏன் இப்பவே அவுத்துருவோம். டேய் அவர்டா. எல்லாம் பாக்குறாங்கடா. டேய் என் மானமே போகுதுடா, அசிங்கமா போயிருக்குடா. என்னது அசிங்கமா போயிருமா? அசிங்கமா போயிருமா? நாங்கெல்லாம் ஆம்பளை சிங்கம். ஏடா டேய் தகப்பா, என்னடா வேலை செய்யற? டேய் உங்களை பெற்றதுக்கு டேய் ஏண்டா ஆண்டிப்பா, நாங்களாவது கொஞ்சம் வளர்த்தியா கட்டிருந்தா. டேய் நீ அம்மா தூண்டு கட்டிக்கிட்டு நாங்களாவது கொஞ்சம் வளர்த்தியா கட்டிருந்தா. டேய் என்றாது? டேய் எடா கரிச்சி பெருத்து கட்டி வந்திருக்க. டேய் எனக்கு வர்ற கோத்துக்கு டேய் அசிங்கமா போச்சுடா. நான் ஊருக்குள்ள எப்பறா போவேன்? டேய் அப்பா, இங்க பாருடா, எப்ப பார்த்தாலும் ஏடா அவளை திட்டிட்டே இருக்கிறா? சரி, இந்த மாதிரி நான் உங்களை திட்டல. சரி ஒண்ணு பண்ணல. டேய் அறிவு அழகு. டேய் அப்பா, டேய் அப்பா அடிக்க கூடாது. டேய் அடிக்க மாட்டேன் வாங்கடா. அம்மா சத்தியமா அடிக்க மாட்டியா? சத்தியமா அடிக்க மாட்டேன். டேய் வாங்கடா. டேய் உங்களாட்ட பசங்க ஊர்ல எப்படி படிச்சு அவன் நல்ல வேலையில் இருக்கிறான். நீங்க இப்படி இருக்கிறீங்களா? எனக்கு பத்ததாச்சே. டேய் டேய் நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன் சொல்றதாமா? டேய் அவங்களாட்டா நீங்களும் நல்லா அறிவா இருக்கணும்னு, நல்லா படிச்சு வாழ்க்கையில் முன்னேறணும்னு, உங்களுக்கு நல்லா படிக்கிறதுக்காக ஒரு
டீச்சரை ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன்டா. என்னது டீச்சரா? டேய் தகப்பா என்றா சொன்ன டீச்சரா? டேய் அருமையான டேய் சூப்பரா தகப்பா. டேய் தகப்பா, எங்களை பெத்ததுக்கு இன்னைக்கு தான் நீ ஒரு நல்ல உருப்படியான ஒரு வேலை பார்த்துருக்க. அதுவும் இப்படி ஒரு ஐட்டத்தை ஏற்பாடு பண்ணுவீன்னு நான் கனவுல கூட நினைக்கலடா. டேய் தகப்பா, நீ இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணதுக்கு உனக்கு மட்டும் இல்லடா டேய், நம்ம கோயில் தர்மகர்த்தாவுக்கு, நம்ம நாடகம் பண்றதுக்கு, நம்ம ஊர் மக்களுக்கு எல்லாத்துக்கும் 10 வருஷமா காஞ்சி கடந்தோம்டா டேய். அருமையான ஏற்பாடு செஞ்சிருக்கடா. இதுக்கோசரமே உன் கால்ல விழுந்து கும்பிடுடா டேய். டேய் டேய் அப்பா, எங்க பசங்களுக்கு நல்ல புத்தி வந்துருச்சுடா, புத்தி வந்துருச்சுடா அப்பா. டேய் அப்பா, டீச்சர் எப்போ வருவாங்க? டேய் டேய் ஏய் டீச்சரே எப்போ வருவாங்க? டேய் 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 அலையாதீங்கடா டேய், அலையாதீங்கடா. டீச்சர் இப்ப வந்துருவாங்கடா, இருங்கடா, அலையாதீங்கடா. ஏப்பா டீச்சர் பேர் சொல்லவே இல்ல? டேய் இங்க வாங்கடா. டேய் அந்த டீச்சர் பேரு ரோசி. ஐயோ ரோசி. பேரு அப்படியே சிவுன்னு இருக்குடா டேய் தகப்பா. சூப்பரா போறா டேய். டேய் அது மட்டும் இங்க பாரு, இந்த டீச்சர் கிட்ட டீச்சர் சொல்றதெல்லாம் ஒழுங்கா நீங்க கேட்டு நல்லா படிச்சு வாழ்க்கையில நீங்களும் பெரிய மனுஷனா ஆகணும்டா. டீச்சர் வர சொல்றா சீக்கிரம் டேய் பார்க்கலாம்டா. டீச்சர் வரட்டும், நாங்க படிச்சுக்கிறோம். தவிச்சுக்கிறத தவிப்புக்கு அருமையோட ஏற்பாடு பண்ணிட்டடா. டீச்சரு சும்மா வார்னிஷ் போட்ட தேக்கு கட்ட மாதிரி சும்மா கும்முன்னு இருக்காங்க. தகப்பா கட்ட செம்ம கட்ட. உன் மவர கட்ட நாசமா போனவனே. மிஸ்டர் ஆண்டி, இவங்கதான் உங்க பசங்களா? டீச்சர் டீச்சர் அவன் தான் எங்க அப்பா. டேய் ரெண்டும் ஒண்ணுதான்டா. டீச்சர் சொல்லு. டீச்சர் என்ன சொன்னீங்க டீச்சர்? ரெண்டு ஒண்ணா? ஆமா டீச்சர். மேல 2 கீழே 1. ஐயோ ஐயோ சீச்சி. டீச்சர் கழுத்துல 2 தாய்த்து, இடுப்புல ஒரு தாய்த்து, அத சொன்னேன் டீச்சர். டீச்சர் இவனை பாத்தீங்களா, எதையாவது ஒன்று தொணந்தொணந்தொன்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பானுங்க. டீச்சர் எப்படியோ என் பசங்க 2 பேரும் நல்லா படித்து அறிவாளியா ஆனால் எனக்கு போதுங்க டீச்சர். டீச்சர் எங்கள் பசங்க ஒரு மாதிரி. டீச்சர் பார்த்தீங்களா, நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது உரசிக்கிட்டு இருக்கிறான். டீச்சர் எதுக்கு பார்த்து எதுக்கும் டீச்சர் டீச்சர் எங்க அப்பா இப்பதான் டீச்சர் ஏதோ ஒண்ணு பேசிட்டே இருப்பாட்டே. டீச்சர் வர சொல்லிட்டு அடுத்த வேலைக்கு போறாட்டே. ஏடா வளவளன்னு பேசுறேன். என் பசங்களை பத்திரமா பார்த்துக்குங்க, நல்லா படிச்சு அறிவாளியா ஆக்கிருங்க. எனக்கு அது போதும். வரேங்க டீச்சர். போயிட்டு வாங்க. டீச்சர் டீச்சர் சொல்லு. இப்படி ஒரு டீச்சரை பார்த்ததே இல்லை டீச்சர். டீச்சர் தம்பி, டீச்சர் நம்மள பாத்துக்கிறேன்னு சொல்றாங்கடா. பத்திரமா புடிச்சு வச்சுக்கோ. ஐயோ டே அண்ணா, எனது பிச்சு போட்டா கூட காக்கா தூக்கிட்டு போயிரும்டா. டே உனது பிச்சு போட்டா அதுவும் தூக்காதடா. ஏன்டா என்னன்னா அவ்வளவு வெயிட்டாவா இருக்குது? ஆமாடா டே, நம்ம அப்படி மாதிரிடா உனது. டேய் 2 பேர் முள்ள கிட்ட வாங்க. சொல்லுங்க டீச்சர். இங்க பாருங்க, காலையில 9 மணிக்கு இங்க இருக்கணும். வரும்போது ஸ்லேட் பென்சில் கொண்டு வரணும், சரியா? சரி டீச்சர். ஆமா, இது என்ன தொங்கிட்டு இருக்குது? டீச்சர் இதுதான் டீச்சர் கோமணம். என்னது கோமணம்? உங்களுக்கு வேணுமா டீச்சர்? எனக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. யாரா அவன்? டீச்சர் எப்படா கோவணத்தை கட்டாங்க? இதை அண்ணாக்கவரே கட்ட மாட்டாங்களே. டேய் ரொம்ப ஓவரா பேசுறீங்க, அப்புறம் பிச்சு போடுவான் பிச்சு. ஐயோ தம்பி, பிச்சு போடுறாங்கறாங்கடா. இனிமேல நம்ம டீச்சர் சொல்றத ஒழுக்கமா கேட்டுக்கோமடா. ஆமாடா டீச்சர், நாங்க நீங்க சொல்றது இனிமேட்டு ஒழுக்கமா கேக்குறோங்க டீச்சர்.
சரி சரி நாளைக்கு ஒழுங்கா வந்துடணும் சரியா? சரிங்க டீச்சர். பாய் பாய்.